ஒன்று ரெண்டு ஃபுல் பாக்ஸ் 3, அதாவது 6 6 6 18 19. ஒன்று 2 3 4 4 4 6 10 14. 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். 2 லட்சம் கஷ்டம் அடிச்சிட்டா, 2 லட்சம் கஷ்டம் அடிச்சிட்டா, கஸ்டம்ஸ் 2 லட்சம் அடிச்சிட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இல்லை, உண்மைக்குமே ஒரு நியாயம் வேணாமாடா? இல்லை, கார்கோ போடுறது எதுக்கு? இப்போ நீங்கள் கார்கோ போடுறது எதுக்கு? வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கு நாம் வெளிநாட்டில் இருக்கிறோமேனு வெளிநாட்டு உணவுகளை பொருட்களை ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சமாக அனுப்புறதுக்கு. இப்போ இந்த மாதிரி பொருட்கள் போட்டுட்டு கஸ்டம்ஸும் அடிக்கக்கூடாது, உங்களுக்கு பில்லே எடுக்கக்கூடாது. அப்போ மைரண்ட் அரசாங்கம் நடத்துறது. அப்போ இப்படி நீங்கள் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல என் கடையில் அங்கே இங்கேயும் போட்டு விற்றீங்கன்னா இந்த பொருட்களை, அப்போ நாட்டில் உள்ள ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தன்மை என்ன ஆகிறது? இப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீட்டிலையும் கடை, வெளிநாட்டு சாமான் கடை. எவன்டா அனுமதி கொடுத்தது? இல்லை, எவன் அனுமதி கொடுத்ததுன்னு கேட்குறேன். இப்போ இந்த வெளிநாட்டு சாமான்களை கொண்டு போய் நீங்கள் விற்கும் போது அதை குடிச்சோ அதை சாப்பிட்டோ ஏதாவது ஒன்று ஆகினா யார் அதுக்கு பொறுப்பு கூறுறது? அங்கேருந்து அப்படியே பேக்கப் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா? நான் இந்த ஜமியாவில் தான் வாங்கினேன், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், இந்த பொருள் இவங்க தான் அதுக்கு பொறுப்பு கூறணும்னு அங்கேருந்து அப்படியே அந்த நோயாளியையும் கூட்டிக்கிட்டு வாங்க, வந்து கோயத்தில் கேஸ் போடுங்க. இல்லை, ஒரு நியாயம் வேணாமா? நீங்கள் இந்த மாதிரி பொருள் போடுறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? ஒரு நியாயம் வேணும். இது இப்படி இந்த மாதிரி கடைக்கு சாமான் போட்டுட்டு, வியாபாரத்துக்கும் கடைக்கு சாமான போட்டுட்டு இருந்தா மாவு நீங்கள் நாட்டில் கடை வச்சிருக்கிறதுக்கு இங்கேருந்து சாமான் போட்டுட்டு கார்கோக்கு அதுக்கப்புறம் கஸ்டம் அடிச்சிட்டாங்க, மயிர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர வேணாம், சரியா? ஏன்னா இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? இப்போ சும்மா உண்மைக்குமே கஷ்டப்பட்டு இந்த பாருங்கள், இந்த வீடுகளில் இருந்து போடக்கூடியவங்க மேக்சிமம் மிஞ்சினா இந்த ஒரு பெட்டி போடுவாங்க இல்லையா? ஒரு கார்ட்டூன் அல்லது ஒரு 5 டீன் 6 டீன் மாவு போடுவாங்க. இதில் எத்தனை மாவு டீன் இருக்குது நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள். நீங்களே பாருங்கள் எத்தனை மாவு டீன் இருக்குன்னு. 2 பாக்ஸ் காமில், 2 பாக்ஸ் ஃபுல், 3ஆவதா மேலே இருக்கிறது மாவு டீன் லைன் 6, 19 மாவு டீன். 19 மாவு டீன். 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் வெளியில் கொஞ்சம், 3ஆவது 2 4 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 எண்ணெய் கேன். 21 எண்ணெய் கேன். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 கார்ட்டூன் பெப்சி. 12 கார்ட்டூன் பெப்சி. எப்படியும் ஒரு 100 இருக்கும், 100க்கும் மேலே இருக்கும். மெக்கரோனி ஐட்டம் கிட்டத்தட்ட 100 கணக்காக இருக்கும். கொஞ்சம் இருங்க, இதில் அந்த இங்கே பாருங்கள், இதெல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம். இதெல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம், சரியா? இங்கிட்டால மாவு சாக்லேட், இதெல்லாம் ஃபுல்லாக சாக்லேட்ஸ். ஒரு லிமிட் வேணும் தானே மக்களே?
இப்படி அனுப்புறது நான் இப்போ எல்லாருமே உழைக்கிற காசை வச்சு அங்கே நாட்டிலேயே கடை ஒன்று திறந்துருந்து எல்லாருமே இப்படி சாமான் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்களே. இப்படி அனுப்பினா நிலைமை என்ன ஆகும்? நாட்டினுடைய இறக்குமதி ஏற்றுமதி என்ன ஆகும்? இப்போ இதெல்லாம் கேட்கப்படாது. இதெல்லாம் கேட்டால் இந்த பாருங்க, தனி பிஸ்னஸ் பொருட்கள். இப்படி தனி பிஸ்னஸ் பொருட்களை நீங்கள் போட்டால் அப்போ கஸ்டம்ஸ் அடிக்காட்டி வேலை இல்லையே. அப்புறம் நாடு எதுக்கு அரசாங்கம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் இந்த மாதிரி தொகையை அனுப்பும்போது இங்கே பாருங்கள் எத்தனை கார்ட்டூன், 1 2 3 4 5 கார்ட்டூன் மொத்தம் ஹலிப். என்னங்கடா விளையாடுறீங்களா? அவாவ 5-6 டின் கிடைக்கிறத 1 2 3 கிடைக்கிறத போட்டு கிடைக்கிற கொஞ்சம் காசை போட்டு ஒரு 100 தினார் 200 தினார் கிடைக்கிற எல்லாத்தையும் போட்டு பழசு புதுசு எல்லாத்தையும் போட்டு கால்கோ போடுறாங்க. இதுவும் இல்லாமல் போயிடும் கடைசியில். அடுத்தது என்னை பொறுத்தவரையில் டோர் டு டோருக்கு நீங்கள் இது வைக்க போகிறீங்க அப்படின்றது தான். டோர் டு டோருக்கு இது வைக்க போகிறீங்க. டோர் டு டோர் இனிமே அதுதான் நடக்கும் கடைசியில். நல்லா பார்த்துக்கோங்க, அதுதான் நடக்கும் கடைசியில். ஏன்னா இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, கார்கோவுக்கு போடக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்லா கேட்டுக்கோங்க. கார்கோ இனி வரும் காலம் ஒவ்வொரு பெட்டியும் இங்கே என்ன நடக்குது, இதே மாதிரி அவ்வளவு பெட்டியும் உடைச்சி செக் பண்ணி அத்தனை பெட்டியையும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வெளியில் இறக்கி எல்லா பொருளையும் பார்த்து தான் இனிமேல் அனுப்புவாங்க. எல்லா பொருட்களையும் நாட்டில் கஸ்டம்ஸால் இந்த மாதிரி ஃபுல்லாக உடைச்சி வெளியில் பொட்டிகளை எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவங்க போட்ட லிஸ்ட்டையும் செக் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருளையும் இதையும் செக் பண்ணி எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் அனுப்புவாங்க. ஓகே, இதுக்கு பிறகு கார்கோ 40 நாளில் 30 நாளில் போயிடும்னு நினைக்காதீங்க. குறைஞ்சது 50 நாள்லேருந்து 60 நாள் ஆகும். 2 மாதத்துக்கு பிறகு தான் உங்களுடைய பெட்டி போய் சேரும். அதுக்கு ஏற்றாற் போல் தயாராக வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போய் கண்டெய்னர் இறங்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டெய்னராக உடைச்சி பிரித்து செக் பண்ணி எல்லாம் செஞ்சு தான் அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு மேலே அவங்களுடைய இஷ்டம். ஏன்னா நீங்கள் கார்கோ போடும்போது நீங்கள் அதுக்கு ஏற்றாற் போல் அந்தந்த பொருளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. உணவுப் பொருளாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குது. உணவுப் பொருள் 100 கிலோ என்னவோ தான் அலவுட் இருக்குது. 100 கிலோ 80 கிலோ என்னவோ தான் உணவுப் பொருளுக்கு அலவுட் இருக்குது. ஒரு 100 கிலோ நம்ம போடுற அரிசி மூட 2லேயே 100 கிலோ போயிடும். அப்புறம் எங்க நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதையும் பேணி நடங்க. சும்மா நினைச்ச மாதிரி தூக்கி போடுறேன்னா இப்போ எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு கடையை திறந்துட்டு வீட்டில் ஆளுக்கு ஒரு கடையை திறந்துட்டு வந்து எல்லாரும் காக்கோ போட ஆரம்பிச்சிருவாங்களே. அப்புறம் நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதின்னு ஒன்று தேவையில்லையே. சும்மா கார்கோ பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அது இதுன்னு கத்துறதை விட்டுட்டு முதல்ல போடும்போது பொருட்களை லிமிட்டாக நாட்டு அரசாங்கத்துடைய அனுமதி என்ன அதே மாதிரி கார்கோக்களில் விசாரித்து சரியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி பொருட்கள் போட்டிங்கன்னா அரசாங்கத்தால் நிச்சயமாக 2 லட்சம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் அடிப்பாங்க. டேக்ஸை கட்டிட்டு தான் நீங்கள் பொருளை வெளியே எடுக்கணும். சரிதானே? கார்கோ போகிற அத்தனை பேருக்கும் அனுப்புங்க இந்த வீடியோவை. ආයිබෝන් සුබ දවසක්. ඔන්න අපි ආව රට විරුවන්ගේ එකමුතුව මගින් සංවිධානය කරනු ලබන ආයතනවලට සංවිධානය කරන ලේඩන්දිමේ වැඩසටහන තියෙනවා. ජබ්රියාවල තමයි තියෙන්නේ. දවස නොවැම්බර් 28 වෙලාව ඇවිල්ලා හවස 2 ඉඳලා රාත්‍රී 7 වෙනකන් තියෙනවා. එන්න කුවේට් වල ඉන්න හැමෝම ඇවිල්ලා ලේබිදක් දන් දී ජීවිතයක් බේර ගන්න
සටනට සහයෝගය දක්වන්න කියලා අපි හැමෝගෙන්ම ඉල්ලනවා. ඒ එන හැමෝටම අපි සංවිධානය විසින් පොඩි gift එකක් කියන්නේ ලොතරැයියක් ඇදලා දිනුමැදීමක් සිදු කරනවා එදාට. ඔන්න ඒකට අපිට ලැබිච්ච ටීවී හතරක් තියෙනවා, ෆෝන් එකක් තියෙනවා. ඔන්න ඔයාලට මේකත් දිනා ගන්න පුළුවන්. පිනක් කරන ගමන් ටීවී එකකුත් දිනුමැදීමට අපි තියෙනවා. ඒකත් ලබා ගන්න පුළුවන්. ඔන්න අපිට පළවෙනි තෑග්ග දුන්නා ලක්ෂ්‍ය සේවා ඔරිජිනල් කියන කාර්ය කේන්ද්‍රවලට දුන්නේ ටීවී දෙකක් ලබා දුන්නා. පළවෙනි තෑග්ගයි දෙවෙනි තෑග්ගයි ලක්ෂ්‍ය අධිපතිතුමා විසින් අපිට ලබා දුන්නා. ඊට පස්සේ අපිට තියෙනවා කවුරුත් දන්නවා අලුතෙන් ඊයේ පෙරේදා පටන් ගත්ත කුවේට් වල ලංකා ෆුඩ් සිටි කියලා. ඔන්න ලංකා ෆුඩ් සිටියෙන් අපිට අපේ YouTube කරන සහෝදරයා සප්‍රාන් සහෝදරයා විසින් කතා කරලා ඉතින්ද අස්ලාම් සහෝදරයාගෙන් අපිට අරන් දුන්නා ටීවී දෙකක් හම්බෙලා දෙනවා ලංකා ෆුඩ් සිටියකින්. ඔන්න හතරවෙනි තෑග්ග, තුන්වෙනි තෑග්ග, හතරවෙනි තෑග්ග ටීවී දෙකක්. ඊට පස්සේ පස්වෙනි තෑග්ග අපි කවුරුත් දන්න චතුර ධම්මික SL මොබයිල් ගේ වැඩ කරන්නේ චතුර ධම්මික සහෝදරයා පරවාණිය වලින් යාළුවෝ අපිට Nokia C30 ෆෝන් එක. ඒතර තෑගි පාක් තියෙනවා. එදාට දිනුම් ඇදීම ඔයාලට ඇවිල්ලා ලේබිදක් දන් දෙයි ජීවිතයක් බේර ගන්න සහයෝගය දක්වලා මේ දිනුම් ඇදීමටත් එදාට ඔයාලා හැමෝමටම දායකත්වය වෙන්න පුළුවන්. එදාට අපිට එතන ඩෙන්ටිටි දෙනකම ඔයාගේ ෆෝන් නම්බරේ නමයි සිවිල් ID අංකයයි ඒ කූපන් එකට පුරලා අපි එතන පෙට්ටියක් තිබෙන පෙට්ටියට දාන්න. එහෙනම් හැමෝටම සුබ දවසක්. එන්න නොවැම්බර් 28 ලේ දන් දීමේ වැඩසටහනට සහභාගී වෙන්න කියලා මම කුවේට් වල ඉන්න හැමෝටම ආරාධනා කරනවා. එහෙනම් සුබ දවසක් හැමෝටම.